தமிழ்நாட்டில் கடந்த 3 மாதங்களில் மட்டும் 1,00,000க்கும் மேற்பட்டோர் நாய்க்கடிக்கு ஆளாகி இருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சேலம் மாவட்டம் வீராணம் பகுதியைச் சேர்ந்த கிஷோர் என்ற 9 வயது சிறுவன் வெறிநாய் கடித்து உயிரிழந்த செய்தி ஒவ்வொரு நாளும் நாய்க்கடி நிகழ்வு அதிகரித்து வருவதை காட்டுவதாகவும், கடந்த ஆண்டில் வெறிநாய் கடித்ததால் ரேபிஸ் நோய் தாக்கி 47 பேர் உயிரிழந்துள்ளதாகவும், இந்த பிரச்சினைக்கு தமிழக அரசு எடுத்த நடவடிக்கைகள் போதுமானவையாக இல்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் இருந்து விருதுநகர் செல்லும் நெடுஞ்சாலையில் 4 சுங்கச்சாவடிகளிலும் சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள வண்டியூர் சுங்கச்சாவடி முதல் கப்பலூர் சுங்கச்சாவடி வரை 25 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு மத்திய அரசு சுங்கச்சாவடி மற்றும் 3 மாநில அரசின் சுங்கச்சாவடிகளில் அடுத்தடுத்து கட்டணம் உயர்வால் வாகன ஓட்டிகள் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.